ஐயோ பொண்ணுவேலு, யார் இன்ஃபார்ம் பண்ணுது? ஊருக்காரங்க தான் ஐயா. காலையிலே ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. திருவிழா வேறு சார். இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்டானுங்க. அதான் போயிட்டுருக்கோம். என்னது திருவிழாவா? அப்படின்னா நம்ம ஸ்டேஷன் பிசி ஒருத்தர் கூட வாங்கல. அவனுங்க தான் ஐயா, எங்கள் ஊரில் எங்களை மாரி என்ன நடந்துட போகுதுன்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார்னு சொல்லிட்டானுங்க. இந்த மாதிரி எதாவது நடந்தது ஐயா, அவனுக்கு நம்ம ஞாபகமே வருது. ஆமாம், இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டியா? அவர்கிட்ட எப்பயே சொல்லிட்டேன். அவர் என்னையா சொன்னார்? ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டிஷன் பார்த்துட்டு சொல்லி நான் மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் ரெடி பண்ணுறேன்னாரு. அநேகமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு மற்ற ஆளுங்களாம் வருவாங்க. அங்கே என்னமோ கூட்டமாக இருக்குது. அதுவாக தான் இருக்கும். பழனி வாடிங்க. அந்த கார் பக்கத்தில் தான் சார். நிறையா சந்தேகப்படுற மாதிரி பார்த்தீங்களா? இப்படி யாரையுமே பார்க்கல சார். ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒருத்தர் கூட வாயா பார்க்கல. நேற்று அம்மச்சியம்மன் கோயில் திருவிழா சார். ஊரே அங்கே தான் இருந்துச்சு. இது யாருமே கவனிக்கல. அர்ஜுன், உன்னோட அடுத்த கேஸ்க்கான கிளையண்ட் ஹோட்டல் குமரனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போனால் கேஸ் ஃபைலை கலெக்ட் பண்ணிக்கலாம். Joseph? Yeah? I am Arjun, detective. I am advocate Praveen Joseph. Please sit. தேவ் சொன்னார் ஏதோ ஒரு கேஸ்க்காக உங்களுக்கு எவிடன்ஸ் தேவைன்னு. அது என்ன மாதிரியான கேஸ்? அது ஒரு மர்டர் கேஸ் அர்ஜுன். மர்டரா? இதோ இவர் பேர் தான் பிரதாப் வஜ்ராத். சிட்டியில் பெரிய டாக்டர். இவரோட பையன் பேர் துருவ். December 6 நைட்லேருந்து துருவ் இஸ் மிஸ்ஸிங். December 7 ஒரு அன்னோன் பிளேஸில் அவனோட பாடியை போலீஸ் பர்ன் ஸ்டேஜில் எடுத்திருக்காங்க. இதை ஒரு மர்டர் கேஸாக ஃபைல் பண்ணி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட விசாரணையில் சிக்கினது வினய், எங்கள் அப்பாவோட கிளைண்ட்டாக இருந்த அருள் பிரகாஷோட ஒரே பையன். எங்களுக்கு நல்லா தெரியும் வினய் மர்டர் கிடையாதுன்னு. ஆனால் அவனுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அவனை இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா நமக்கு சாதகமாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும். நல்லா தேடுங்க அர்ஜுன், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், ஐ வில் ட்ரை. அண்ட் இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். பட் நெக்ஸ்ட் ஹியரிங் இன்னும் 1 வீக்கில் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது தேடி கண்டுபிடி. ஓகே ஜோசப். ஓகே அர்ஜுன், கேரி ஆன். பாய். சொல்லு ஜோசப். இவன் கண்டுபிடிச்சிருவானா? பார்க்குறதுக்கே ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே. ஜோசப், சிட்டியில் எவிடன்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ணுற டிடெக்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் கேஸுக்கான ஒரு எவிடன்ஸில் தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஆனால் அர்ஜுன் அப்படி இல்லை. கேஸில் அக்யூஸ்ட் யாருன்னே கண்டுபிடிச்சிருவான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட் யாருங்கிற சந்தேகம் எனக்கே இருக்குது. சார், வினய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டான். ஜோசப், அதை அர்ஜுன் கண்டுபிடிச்சிப்பான். நீ எதுவும் கவலைப்பட தேவையில்லை. சார், சிசிடிவியில் எதுவுமே மாட்டல சார். பாடியை ஸ்பாட்டில் தான் எரிச்சிருக்காங்க. பாடியோட ரிலேட்டிவ் வந்துட்டாங்க. காரோட டயர் மார்க் சவுத் சைட்லேருந்து கிரவுண்டில் வந்து 402 அந்த பையனை பற்றி விசாரிச்சியா? தலையை சுக்கு நூறாக அடித்து உடச்சிருக்காங்க சார். அந்த சாம்பிளை லேபுக்கு அனுப்பி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. எரிக்கிறதுக்கு 6 லிட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். விசாரிச்ச வரைக்கும் அந்த பையனை தான் சார் சொல்கிறாங்க. பாடியை ஸ்பாட்டில் தான் எரிச்சு அடிச்சு உடச்சிருக்காங்க. காரோட டயர் மார்க் சவுத் சைட்லேருந்து கிரவுண்டில் வந்துருக்கு.
செக்மேட். செக்மேட். நீ இப்படியே விளையாண்டுட்டு இருந்த, நிச்சயமாக தோற்றுரும். அப்புறம் உன்னால் இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? ரிலாக்ஸ், யோசி, ஏதாவது ஒன்று கிடைக்கும். Wake up, Arjun. Time 9:30 ஆகுது. ஆமாம், மற்றவங்கள எங்க? திவாகர் ஒரு பிஸ்னஸ் மேன் என்கொயரி பண்ண போயிருக்கான். நிதியும் அவன் கூட தான் இருக்கான். உனக்கு எதுவும் இல்லையா? என்னோட ப்ரீவியஸ் கேஸை நான் எப்பயோ முடிச்சிட்டேன். ஆமா, இவ்வளோ ஒர்க் அவுட் போடுற அளவுக்கு அப்படி அந்த கேஸில் என்னதான் இருக்கு? காஃபி. நீ எப்போ வந்த? 20 minutes இருக்கும். அப்படின்னா நீ ரிப்போர்ட்ஸ் இது வரை படிக்காமல் இருந்திருக்க மாட்டியே. படித்தேன். பட் போலீஸ் தான் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீ இந்த கேஸ் எடுத்த? போலீஸ் அக்யூஸ்ட் நினைக்கிற வினய் நிஜமாவே அக்யூஸ்ட் இல்லைன்னு அவங்க அப்பாவும் அட்வொகேட்டும் நம்புறாரு. வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு எதையும் முடிவு பண்ணிடாத அர்ஜுன். எந்த கேஸாக இருந்தாலும் அதுக்கு எவிடன்ஸாக முக்கியம். எதுக்கும் அதை நம்ம சைடில் கொஞ்சம் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? இந்த கேஸில் ஒர்க் பண்ண எல்லாரையும் நம்ம மறுபடியும் விசாரிக்கணும். சரி. ஹாய் சார், ஐம் ரித்திகா, டிடெக்டிவ். ஜோசப் சொல்லியிருந்தார்ல. நான் பிசி பொன்வேல். சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார், அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் துருவோட கேஸை பற்றி கொஞ்சம் தெரியணும். ஓ, அந்த கேஸா? அதான் ரிப்போர்ட்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே. சார், அது உங்கள் ஸ்டேஷன் ஐஓ ரெடி பண்ண ரிப்போர்ட் தானே. அவரை விட இந்த கேஸில் நீங்கள் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அன்னைக்கு நைட்டு டியூட்டிலேருந்து நான் தான். எனக்கு கால் வந்தோடனே நானும் முருகனும் கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். பாடியை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எஸ்ஓசிக்கு அட்டாப்சியும் ஃபாரன்சிக்கும் வந்தாங்க. அவங்க கிரைம் ஸ்பாட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி யாருதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தோம். பாடிக்கு பக்கத்துலேயே ஒரு கார் இருந்துச்சு. அதோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணோம். அது பிரதாப் வஜ்ராத்னு ஒரு டாக்டர் பேரில் இருந்துச்சு. அவர்கிட்ட விசாரித்தப்போ கடைசியாக அந்த காரை அவர் பையன்தான் எடுத்துகிட்டு போனதாக சொன்னார். அவர் எஸ்ஓசிக்கு வர சொன்னோம். அங்கே வந்து பாடி பார்த்த அவர் அது தான் பையன்தான் கன்ஃபார்ம் பண்ணார். இந்த கேஸ்க்குள்ளே நீங்கள் அக்யூஸ்ட்னு நினைக்கிற வினய் எப்படி சார் உள்ள வந்தான்? பாடி யாருன்னு தெரிஞ்சோடனே அதை மர்டர் கேஸாக ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தோம். அந்த பையனோட அப்பா, அம்மா, காலேஜ்னு எல்லா இடத்துலையும் விசாரித்தோம். கடைசியாக அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கும்போது தான் காலேஜில் வினய்னு ஒரு பையனுக்கும் துருவுக்கும் ஏற்கனவே 300 வந்து தெரிய வந்துச்சு. அது பெரிய பிரச்சனையாகி ஸ்டேஷன் வரைக்குமே போயிருக்கு. அண்டு கடைசியாக துருவை மீட் பண்ணது வினய் தான். இதை தெரிஞ்ச நாங்கள் வினயை விசாரிக்கலான்ட்டு போனோம். ஆனால் அந்த பையன் விஷயம் தெரிஞ்சு அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். 2 நாள் தேட ஆரம்பித்தோம். 3ஆவது நாள் அவனோட அட்வொகேட்டு அவனை கோர்ட்டில் சென்டர் பண்ணிட்டார். அர்ஜுன், இந்த கேஸுக்கு அட்டாப்சி பண்ணது நான் தான். கில்லர் சுத்திலால் துருவோட மண்டையை 15-20 தடவைக்கு மேலேயாவது அடிச்சிருப்பான். சுத்திலால் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் துரு உயிரோடு தான் இருந்திருக்கான். டாக்டர், அப்படின்னா துருவ அவனை ப்ரொடெக்ட் பண்ண ஏதாவது செஞ்சுருக்கணும்ல? யூ ஆர் ரைட் அர்ஜுன். பட் அன்லக்கியாக துரு அன்னைக்கு கான்ஷியஸ்லியே இல்லை. நாங்கள் பாடியோட போனை செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து கிறிஸ்டல் மெயின் சொல்கிற ஒரு ட்ரக்கோட காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. துரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனி க்ளூஸ்? உனக்கு ஏதாவது கிடைச்சதா? பட் நமக்கு எகென்ஸ்டாக தான் இருக்குது. என்னது அது?
டிசம்பர் 6 நைட்ல இருந்து 8 ஈவினிங் வரைக்கும் வினய் எங்க இருந்தான்னு யாருக்குமே தெரியல. அந்த 2 நாள் அவன் எங்க இருந்தான்னு நமக்கு தெரியணும். நீ வினயோட அப்பாவை மீட் பண்ணு, நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சார், என் நேம் ரித்திகா, டிடெக்டிவ். உங்க பையனோட கேஸ்ல ஒவ்வொரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னம்மா? டிசம்பர் 6 நைட்ல இருந்து 8 ஈவினிங் வரைக்கும் வினய் எங்க இருந்தான்னு போலீஸ் ரிப்போர்ட்ல இல்ல. ஆக்சுவலி அதை நீங்க வேணும்னே மறைச்சிருக்கீங்க. பட் why? அந்த 2 days வினய் எங்க இருந்தான்? சார், நீங்க ஏதாவது சொன்னாதான் எங்களால நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். டிசம்பர் 6ஆம் தேதி நைட்டில் இருந்து எங்கே போனானே தெரியலம்மா. நைட்டு வீட்டுக்கு கூட வரல. அடுத்த நாள் காலையில் அவனை போலீஸ் தேடுறான்னு தெரிஞ்சது போகடா என் ஒர்க்கர்ஸ் விட்டு தேட ஆரம்பித்தேன். அவங்க என் பையனை என்னுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கிறதா கண்டுபிடிச்சேன். சார், வினயோட உடம்புல ட்ரக் இருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. வினயே இந்த கொலையை பண்ணலன்னு சொன்னாலும் கோர்ட் அது நம்பாது. பிளட் அண்ட் யூரின்ல இருந்து ட்ரக் சுத்தமாக போகணும்னா எப்படியும் 48 hours ஆகும். அதையும் தாண்டினா கூட ஹேர் ஃபாலிக்கல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக மாட்டிக்கும். இப்போதைக்கு வினையை 2 நாள் எங்கேயாவது மறைச்சி வைங்க. நான் ரெஃபர் பண்ணுற சில மெடிசன்ஸை கொடுத்துட்டே இருங்க. 2 நாள் கழிச்சு நம்ம எல்லாத்தையும் லீகலாக மூவ் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல் சார், ட்ரக் விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது நம்மளால வினையை எப்பவுமே காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு உங்க பையன் ட்ரக்ல இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ட்ரக்? ஏதோ சொன்னாங்க. அர்ஜுன், இந்த கொலையை ஒரு பர்சனல் யூஸஸ்க்காக நடந்திருக்கு. சுத்தியிலாலேயே அடிச்சு கொண்டு இருக்காங்க. சுத்தியில் கூட தூக்கி எறியக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் கிடச்சிது. அண்ட் பாடி எரிஞ்சு போனதுனால அதுலேருந்து எந்த விதமான எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண முடியல. பக்கத்தில் இருந்த காரோட ஸ்டேரிங், கீர் அண்ட் எரிக்கிறது யூஸ் பண்ண பெட்ரோல் கேன், இதிலிருந்து சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த காரில் தான் பாடியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காரோட டிக்கியிலிருந்து 2 விதமான பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி லேபுக்கு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணோம். ஒன்று பாடியோட பிளட் குரூப், இன்னொன்று அனதர் பர்சனோட இதாக இருக்கும். வினய் கோர்ட்டில் சரண்டர் ஆனதும் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் பிளட் சாம்பிள்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த சாம்பிள்ஸில் மேட்ச் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் மேட்ச். அப்படின்னா அக்யூஸ்? யா, வினய் தான் கில்லர். அர்ஜுன், இதுக்கு மேல இந்த கேஸ் நமக்கு வேணாம். ஏன்? நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கான எந்த விதமான க்ளூஸும் கிடைக்கல. 6 நைட் 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க, ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல எமோஷனான வினய் துருவ கொண்டிருக்கான். கன்ஃபார்மா வினய் தான் கில்லர். ரித்திகா, கில்லர் வினய் இல்லை. வாட்? எஸ், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே துருவ் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், அவன்கிட்ட தான் முடியுது. 6th நைட் வினயும் துருவும் ட்ரக் எடுத்திருக்காங்க. 7th மார்னிங் துருவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதே மார்னிங்கில் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வினயை பார்த்தப்போ போதையில் இருந்ததாக சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக போதையில் இருந்த ஒருத்தனால எப்படி அவ்வளோ தெளிவாக கொலை பண்ணியிருக்க முடியும்? சரி, அப்படி அவன் தெளிவாக கொலை பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஃபிங்கர் பிரிண்ட்டை விட்டு போகிற அளவுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அண்ட் உள்ளங்கை அதிகமாக யூஸ் பண்ணுற காரோட கியரில் ஃபிங்கர் பிரிண்ட் தெளிவாக இருக்குது. பட் தெளிவாக இருக்க வேண்டிய சுத்தியில் ஃபிங்கர் பிரிண்ட் தெளிவாக இல்லை. வினயோட பாடியில் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லை. அப்படி இருக்கும்போது வினயோட பிளட்டு மட்டும் எப்படி துருவ காருக்குள்ளே போச்சு? 10 லிட்டர் பெட்ரோல் கேன், அதில் வெறும் 6 லிட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 4 லிட்டர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ பாடியை ஃபுல்லாக எரிச்சிடக்கூடாதுன்னு அதை அடையாளப்படுத்தணுங்கிறது கில்லரோட மோட்டிவ். அப்புறம் எதுக்கு கில்லர் துருவோட தலையை சுத்தியால் அடிச்சு உடைக்கணும்? கில்லர் தலையை சுத்தியால் அடித்ததால தான் போலீஸ்லேருந்து ஃபாரன்சிக் வரைக்கும் இது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நடந்த கொலைன்னு எல்லாரையும் நம்ப வச்சது. அதுவே கேஸை வினய் சைடில் திரும்ப வச்சது. இது கில்லரோட ஸ்மார்ட் மூவ். ஒரு கேஸ்க்கு எவிடன்ஸ் தான் மிகப்பெரிய வெப்பனே. ஆனால் இந்த கேஸில் எவிடன்ஸ் எல்லாமே போய் இது ஒன்றும் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை, எவிடன்ஸ் மிஸ்ட்ரி. எவனோ ஒருத்தர் இருக்கான். அந்த ஒருத்தன் வினய்க்கு தெரியாதவன், துருவுக்கு தெரிஞ்சவன். அந்த ஒருத்தன் தான் நாம் தேடுற அந்த அக்யூஸ்ட். இப்போ இருந்து இந்த கேஸை நம்ம வேறு ஒரு கோணத்தில் விசாரிக்கணும். நமக்கு கிடைச்ச தகவல் படி காலேஜில் வினய்க்கு துருவுக்கு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்த்தையும் விசாரித்தா நமக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கும். பட் கேர்ஃபுல். வினய்க்கும் துருவுக்கும் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஆகும். அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆரம்பித்ததே லவ் மேட்டரில் தான். வினய் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கு துரு ப்ரப்போஸ் பண்ணான். அந்த பொண்ணு எத்தனையோ தடவை சொல்லியும் துரு கேட்கல. கடைசியில் அந்த பொண்ணு அதை வினய் கிட்ட சொல்லிட்டான். முதல்ல வினய் துருவுக்கிட்ட அதை நார்மலாக தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அது துரு அதை கேட்காம மறுபடியும் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சான். அதில் டென்ஷனான வினய் ஒரு நாள் கிரவுண்டில் வேணும்னே துருவை அடிச்சிட்டான். அது அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாகவே ஆச்சு. அது அவங்கள ஸ்டேஷன் வரைக்குமே கூட்டிகிட்டு போச்சு. சரி,
வினயை தவிர துரு வேறு யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணியிருக்கானா? அப்படிலாம் துரு வேறு யார்ட்டையும் பிரச்சனை பண்ணதில்லை. இங்க எவனை கேட்டாலும் ஒரே மாதிரி தான் சொல்றானுங்க. எல்லாருக்குமே துருவுக்கும் வினய்க்கும் நடந்த பிரச்சனை மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரில. ட்ரக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? எனி க்ளோஸ்? யா, நீ கெஸ் பண்ணது சரிதான். காலேஜ் அண்ட் ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு சில பேர் ட்ரக் யூஸ் பண்றாங்க. அவங்க அந்த ட்ரக்கை டியூப்ஸ்லயும் சிகரெட்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ கிறிஸ்டமைன். இது ஒரு ரேர் ட்ரக். இது மற்ற ட்ரக்ஸ் மாதிரி இல்ல அர்ஜுன். ஹியூமன் பிரைன்ல இருக்கிற டோபமைன் அண்ட் அட்ரினலை அதிக நேரம் பம்ப் பண்ணும். இது அதிகமாயிட்டே போனா பிரைன் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடும். ரொம்ப டேஞ்சரஸான ட்ரக்கை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜில் என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் டெட் பாடியிலையும் கிடைச்சிருக்கு. நம்ம மறுபடியும் ஒருத்தனை விசாரிக்கணும். நான் தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்டயே கேட்குறீங்க. நீ ஒருத்த தான் துருவுக்கும் வினய்க்கும் இருக்கிற காமன் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேர் பற்றியும் உனக்கு தான் நல்லாவே தெரியும். இப்போ காலேஜில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்ரக் ஆஃப் மெத் எப்படி துருவோட உடம்புக்குள்ளே போச்சு? அது துருவுக்கு கொடுத்தது யாரு? நான் சொல்கிறேன், பட் என் பேர் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் யாருமே காலேஜில் அதிகம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே துரு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா லோக்கல் டீலர் மூலமாக தான் துரு ஒருத்தரை மீட் பண்ணான். அந்த ஆளோட ஹெல்ப்பில் தான் துரு மெயின் டீலர் மீட் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். மெயின் டீலர் யாருன்னு எனக்கு யாருக்குமே தெரியாது. நாங்கள் யாரும் அவனை பார்த்தது கிடையாது. அதனால் துரு வாங்குற ட்ரக்கை எங்கேருந்து வாங்கிட்டு வருவான், எப்படி கொண்டு வருவான்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் கடைசி ஒரு 2-3 வாரமாகவே துரு ட்ரக் சேல்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டான். சம்திங் இஸ் ராங். சரி, அவங்க 2 பேருக்கு நடுவில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க? December 6th வினய் ரொம்ப டென்ஷனில் இருந்தான். அவன் லவ் பண்ணுற பொண்ணு வேற ஒருத்தன் கூட அஃபேரில் இருந்தது. அப்போ தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு. அந்த டென்ஷன் தாங்காமல் அவன் என்கிட்டயே ட்ரக்ஸ் கேட்டான். என்கிட்ட அப்போ கொஞ்சம் கூட இல்லை. நான் தான் விஷயத்தை துருவுக்கு புரிய வச்சு அவனுக்காக கொஞ்சம் ட்ரக்ஸ் கேட்டேன். அது புரிஞ்சுக்கிட்ட துருவும் அவன்கிட்ட இருக்க பேக்கில் கொஞ்சம் தரதா சொல்லி வினயை நேரில் வர சொன்னான். ஆனால் அடுத்த நாள் மார்னிங் வினய் துருவை கொள்ளுவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்போவும் காலேஜில் எப்படி ட்ரக் யூஸ் பண்ணுறீங்க? காலேஜில் இருக்க யாருக்குமே ட்ரக்ஸ் எங்கே வாங்குறதுன்னு தெரியாது. 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ட்ரக்ஸ் தேவைப்படுற சில பேர் அந்த 3 பேர்த்தில் ஒருத்தனை முதல்ல மீட் பண்ணுவாங்க. ஹாய் ப்ரோ, ஐம் திவாகர், ஆர்ட்ஸ் காலேஜ். எனக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் வேணும், அரேஞ்ச் பண்ண முடியுமா? நம்பர் கொடுத்து போ, கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க மெயின் டீலருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. 2 நாள் கழித்து மெயின் டீலர்லேருந்து ரிப்ளை வரும், ட்ரக் எங்கே வாங்குறதுன்னு. பார்க், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடம். ஆனால் மேக்ஸிமம் க்ரௌட் அதிகமாக இருக்கிற ஏரியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் வரவும் சொல்லுவாங்க. அங்கே ட்ரக் இருக்கிற பேக்கேஜ் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கள் ஆள் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணதும் டீலர்கிட்ட இருந்து மெசேஜ் வரும். மெசேஜில் இருக்க லேண்ட்மார்க்குக்கு போய் நின்னா டீலர் தானாக வருவான். பேக்கேஜை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பணம் எங்கே, எப்படி, யார்கிட்ட போகுதுன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. எங்கள் ஆள் அவன் வேலையை முடித்ததும் கமிஷனை வாங்கிட்டு கிளம்பிடுவான். துரு இறந்ததுக்கப்புறம் இப்படி தான் அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகிட்டு. அர்ஜுன், பேக்கேஜ் வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நீ இங்கே இருக்காது, நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன், தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட். சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல மட்டும்தான் அவங்களோட எக்ஸ்சேஞ்சே நடக்குது. அர்ஜுன், மார்க்கெட்டுக்குள்ளே அம்பாள் கஃபேக்கு வெளியே ஒரு ஆள் வரான். அவங்க எல்லாருமே பேக்கேஜ் வாங்க வந்தவங்க. நாம் தேடுறது
மெயின் டீலரு. பணம் இருக்க பேக் எங்கே போகுதுன்னு ஃபாலோ பண்ணால் போதும், அவளை பிடிச்சிடலாம். இவனுங்களை ஃபாலோ பண்ணுறதால துருவுக்கு நம்ம எப்படி மாட்டோம்? வினய்க்கும் துருவுக்கும் நடந்த பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. அதனால தன்னோட ட்ரக் பிஸ்னஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினச்ச மெயின் டீலர் தான் துருவை கொண்டு இருக்கணும். அர்ஜுன், ஒரு சின்ன பையன் வரான். அர்ஜுன், அந்த பையனை ஃபாலோ பண்ணா மெயின் டீலர் கன்ஃபார்மாக மாட்டுவோம். வெயிட், அந்த பேக்ல எதுவுமே இல்லை. கொடுக்கும்போது ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணியிருந்த ஜிப் இப்போ லெஃப்ட் சைடில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதுல இருந்ததை வேற எதுலயும் எடுத்து வச்சிருக்காங்க. நிதி, நீ எதுக்கும் அந்த பையனை ஃபாலோ பண்ணு. அர்ஜுன், ரெடியா இரு. அசோக்கு, வியாபாரமே இல்லை, வெறும் 8 பேக் தான் போச்சு. பழையபடி பேக் விற்றா தான் சேல்ஸ் ஆகும். இப்படி என்ன எத்தனை நாள் பயந்து பயந்து விற்கிறது? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, காலேஜில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு, அது முடியட்டும், பழையபடி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி சரி, நீ கிளம்பு. இது ட்ரூத் சீரம். இனிமேல் நீ உண்மையை மட்டும் தான் பேச போகிற. சரி சொல்லு, துருவ என்ன பண்ண? அவனோட கொலைக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? வெயிட், அவன் துருவ கொள்ளலை. நடந்த கொலைக்கு இவனுக்கும் சம்மந்தம் இருக்கே தவிர இவன் அந்த கொலையை பண்ணவே இல்லை. இவனுக்கும் மேலே இன்னொருத்தர் இருக்கான். அவனுக்கும் நடந்த கொலைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. உண்மையிலேயே அந்த கொலையை செஞ்சது அவன் தான்.
அந்த பழியை வினய் மேலே போட நினச்சதும் அவன்தான். இப்போ ட்ரக் சேல்ஸை ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அவன்தான். ஒரு கொலையும் செஞ்சு அதிலிருந்து தப்பிக்க ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையிலேருந்து யாரும் வெளிவராத மாதிரி ஒரு ஃபேக் எவிடன்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இப்படி நம்ம பார்த்து பழகி ஏமாந்து போன இந்த கதையோட ஆத்தர் யார் தெரியுமா? துருவ் தான். துருவ் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கான். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? இந்த கேஸோட ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ரித்திகா, நமக்கு தெரிஞ்ச அட்டாப்சியை விட தெரியாதது ஒன்று இருக்குது. டாக்டர், இந்த கேஸில் ஸ்கல்லும் தெளிவாக இல்லை, டிஎன்ஏவும் இல்லை, அப்புறம் எப்படி இது துருவோட பாடின்னு தெளிவாக சொன்னீங்க? அர்ஜுன், நாங்கள் அட்டாப்சி டாக்டர்ஸ் பாடி எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட ஒர்க். மற்றபடி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எவிடன்ஸில் தான் உண்மையிலேயே பாடி யாருதுன்னு தெரிய வரும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் துருவ் ஏன் இன்னும் சாகாமல் இருக்கக்கூடாதுங்கிற கோணத்தில் யோசித்தேன். துருவை பற்றி விசாரித்ததில் ஹீஸ் அ கிரேட் ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ட் அவனோட ஐக்யூ லெவல் 146 இருக்கும். அவனை மாதிரி ஒருத்தனை வினையால் டிஃபீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதில் எப்படி அவன் கொலை பண்ணியிருப்பான்? ஏதோ ஒரு ரீசனுக்காக துருவ் தன்னோட அடையாளத்தை மறைக்கணும்னு நினச்சிருக்கான். பட் எதுக்காக? அதுதான் நம்மளோட கேள்வி. துருவுக்கும் ட்ரக்குக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ அவன் எங்கே இருக்கான்? இது எல்லாத்தையும் அவன் எதுக்காக செய்யணும்? துரு அவன் ஒரு ஜீனியஸ். அவனுக்கு எதை எப்படி பண்ணுறதுன்னு நல்லாவே தெரியும். முதல்ல அவனுக்கு ட்ரக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு டீலராக பிடிச்சான். கடைசியாக தான் என்கிட்ட வந்தான். நான் அவனும் நல்லா பழக ஆரம்பித்தான். அவன் தான் ஃபஸ்ட் ஐடியாவே கொடுத்தான் காலேஜில் ட்ரக்ஸ் சேல் பண்ணுறதுக்கு. அவன் கொடுத்த ஐடியா நல்லாவே வேலை செஞ்சு, அதுவும் அதிக லாபத்தில். ட்ரக்ஸோட மெயின் டீலர் நான் கிடையாது, சம்பத்துன்னு ஒருத்தன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரக் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான். காலேஜில் போகிற ட்ரக்ஸில் தான் அதிக லாபம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவன் அதை யார் செய்கிறா அவனை நேரில் பார்க்கணுன்னு சொன்னான். சம்பத் இது வரைக்கும் என்ன தவிர யாரையும் நேரில் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது சம்பத்தே ஒருத்தனை பார்க்கணுன்னு சொல்கிறான்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லி தான் சம்பத்தையும் துருவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அவனும் சம்பத்துக்கிட்ட நல்லா பழக ஆரம்பித்தான். அந்த பழக்கம்தான் நான் கேட்டு பதில் வராத கேள்விக்கு சம்பத் வாயாலே பதில் வர வச்சுது. நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக மாட்டிக்காம இந்த ட்ரக் டீலிங் பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை மாட்டிக்கிட்டா ட்ரக் கொடுக்குறவங்களே சேர்ந்து தானே மாட்டுவாங்க. அப்படிலாம் யாரும் மாட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு. அது எப்படி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்? இந்தியாவில் ட்ரக்ஸை ஹோல்சேலில் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். எங்கள் எல்லாருக்கும் எங்கேருந்து ட்ரக்ஸ் வரும் தெரியுமா? ஆப்கானிஸ்தான். ஏஷியன் கண்ட்ரிலேயே ட்ரக்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சரிங் ஆகிற இடம்னா அது ஆப்கானிஸ்தான் தான். அது அங்கே இருக்கிறவங்க அவங்களோட வெப்பன்ஸ்க்கான முதலீடாக தான் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதால கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸையும் டிஎன்டி மெட்டீரியலையும் வெளியிலேருந்து வாங்கிக்கிறாங்க. பெரும்பாலுமான ட்ரக் டிராஃபிக் ரோட்ஸ் வழியாக தான் நடக்கும். அதனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ட்ரக்ஸை நிறைய லாரிங்க மூலமாக தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ட்ரக்ஸை லோட் பண்ணிக்கிட்ட லாரிங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பும். ஏஷியன் கண்ட்ரிலேயே ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வியட்நாம் அண்ட் பர்மா வரைக்கும் அந்த லாரிங்க போகும். அதுக்கு அவங்க பாலமாக யூஸ் பண்ணுற ரூட்டு தான் இந்தியன் கண்ட்ரி. இந்தியா வழியாக இந்த ட்ரக்ஸ் பஞ்சாப், ஹரியானா, யூபி, பீகார் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் கடைசியாக பர்மாவுக்கு போகும். இந்தியாவில் இருக்க ட்ரக் டீலர்ஸ் இந்த வழியில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட ஓனர்ஸ் தான் இந்தியாவோட மெயின் ட்ரக் டீலர்ஸ். ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்ககிட்ட இருந்து தான் ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருக்கிற குட்டி குட்டி டீலர்ஸ்க்கெல்லாம் ட்ரக்ஸ் போகும். நமக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் ஹரியானாவில் இருக்குது.
அங்கேருந்து ட்ரக்ஸை எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம அசோக்கு நல்லாவே தெரியும். அவனோட ரெகுலர் வேலையாக அதுதான். அப்புறம் நீ என்ன கேட்ட? நாங்கள் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவோன்னா, இந்தியாவில் இருக்கிற ட்ரக் டீலர்ஸ்க்கு ஒருத்தர் தெரியாது. அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரே இடம் ஆப்கானிஸ்தான் தான். அவங்க எங்கே ஒருத்தர்கிட்டையும் சிம் கார்டு மாதிரியான ஒரு சிப்பை கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ட்ரக்ஸ் வாங்க முடியும். பட் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ட்ரக்ஸை லோட் பண்ணும்போதும் எங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸை இன்டர்நேஷ்னல் லெவலிருந்து லோக்கல் நியூஸ் வெப்சைட்ஸ் வரைக்கும் ஒன்று விடாமல் தேடுவாங்க. அதில் ஒருத்தரை பற்றி ஒரு சின்ன டாட் வந்தால் கூட அவங்களுக்கு லைஃப் டைம் ட்ரக்ஸ் வராது. நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது ஒன்றில் கூட அந்த ட்ரக்ஸோட ஓனர் நேம் எங்கேயுமே வந்திருக்காது. மாட்டின ட்ரக்ஸ் எந்த டீலரோடதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் அவங்கவுங்களுக்கான சேஃப்டி. ஒருவேளை பேர் மட்டும் வெளியில் தெரிஞ்சது, அவங்களுக்கு ட்ரக்ஸ் எப்போவுமே வராது. இப்போதைக்கு என்னை பற்றி உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெறும் 4 டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் கூட இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம கையில் தான். என்னடா அண்ணன் மட்டையானது வெளியே வந்துட்ட? கில்லாடியான ஆள்றா நீ. என்கிட்டயே சொல்லாத விஷயத்தை எப்படியோ போட்டு வாங்கிட்டல. நீ என்ன யோசிக்கிற? கடைசி வரைக்கும் அவரு கூட இருக்கலாம்னா? ஆமாண்டா, அவர் சொன்னதை கேட்டேல, இன்னும் 2 வருஷம்தான் சல்லுன்னு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் பெரிய ஆள். யாருக்கு என்னன்னாலும் நம்மள்ட்ட தான் கேட்கணும். என்னடா சிரிக்கிற? வேற என்ன பண்ண சொல்கிற? நீ பேசுகிறத கேட்டால் சிரிப்பு தான் வருது. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஹரியானாவில் இருந்து ட்ரக் இங்கே கொண்டு வர விளையாடுறது என்னோட தான். அதை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை அதுவும் என்னோட தான். அப்போ அந்த ஆள் வேலை என்ன? வெறும் ட்ரக் ஆர்டர் போடுறது. ஏன் அதை உன்னால் என்னால் செய்ய முடியாதா? என்னடா சொல்ல வர? அந்த சிப் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்ல வரேன். ஏய், இது அவருக்கு தெரிஞ்சால் என்ன வந்து தெரியுமா? நான் இப்படியே அவருக்கு ஓட இருந்தேன்னா கண்டிப்பாக மேலே வந்துடுவேன். நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்டால் அவ்வளோதான். நீ இந்த கரவு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா கூடத்துக்குள்ள கல்லை போட்டு தண்ணி குடிச்ச கதை. அறிவு இருக்கிற எந்த காக்கா அந்த மாதிரி வேலை செய்யாது. ஏன்னா அந்த காக்காக்கு முன்னாலே தெரியும் நம்ம ஒவ்வொரு கல்லாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம தாக்கத்திலே செத்துருவோன்னு. வெறும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். அந்த ஆள் உன்னை நம்பிட்டு இருக்காங்கறியா? கொஞ்சம் யோசிடா. அந்த ஆள் உன்னை நம்பி இருந்தால் ட்ரக் எங்கேருந்து வருதுன்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த ஆளுக்கு மேலே நம்பிக்கையே இல்லை. நீ போன ஒருத்தன், அவன் போன இன்னொருத்தன், அவர் பாட்டு போய்கிட்டே இருப்பார். அசோக்கு, ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டா, நரி எப்பயுமே வேட்டைக்கு போகாது. வேட்டையாடப்பட்ட மிருகம்தான் நரிக்கான இறையே. நம்ம அந்த நரி மாதிரி இருக்கணும். துரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் நம்ம இந்த சிப் எடுத்தாலும் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சும் நம்மளை சும்மா விட மாட்டார். நாம் எதுக்கு அவர் சும்மா வரணும்? என்னடா சொல்கிற? பேசாமல் அவர் கொண்டுருவோம். டேய், என்ன விளையாடுறியா? அவர் சொன்னதை கேட்டல. அவர் செத்ததாக சின்னதாக நியூஸ் வெளியே வந்தால் கூட எப்பயுமே நம்மளால் ட்ரக்ஸ் வாங்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்தது அவர் தான், யாருக்குமே தெரியாது. அப்படி என்ன பண்ண போகிற? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ நான் சொல்கிறது மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே துருவோட பிளான் தான். சம்பத்தை நான் அவனு சேர்ந்து கொண்டு பாடியை துருவோட தான் மாற்றணும். கொன்னவனை தேடி போலீஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கொலையை செஞ்சது வினயதாங்கிறதுக்கான எல்லா விதமான எவிடன்ஸும் ரெடி பண்ணோம். ஆனால் அதெல்லாம் மொப்ப முடிச்சு நீ வருவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பத் செத்ததுக்கப்புறமா ட்ரக் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், 3 தடவை வாங்கியிருக்கோம். துருவ் இப்போ எங்கே இருக்கான்? அர்ஜுன், நீ சொன்ன மாதிரியே ஜிபிஎஸ் வச்சு காரை ரெடி பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ நீ தனியாக போகிறது சரியாக படலை. ஏதோ ரிஸ்க் எடுக்கிறியான்னு தோணுது. இவன் சொல்கிறது அட்வொகேட் வேணால் நம்பலாம். ஆனால் கோர்ட் இதை நம்புமான்னு. அவங்க ஐ விட்னஸை விட எவிடன்ஸ் அதிக எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் இவனை அவங்க முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினா நாம தான் வினையை காப்பாற்ற ஏதோ க்ரியேட் பண்ணுறோன்னு இவனை அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். துருவ் நமக்கு வேணும், அதுவும் உயிரோடு. அர்ஜுன், நீ தனியாக போகிற, அவனும் அங்கே தனியாக தான் இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்.
அடையாளத்தை மறைக்கணும்னு நினைக்கிறவன் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். கூப்பிட்றா. துரு, அவனுக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்க இருக்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கான். எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கான். சார் என்னாச்சு நிதி? வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். ஃபோர்ஸ் இல்லாமல் அவன் மட்டும் தனியாக போனது ரொம்ப மோசமான டெசிஷன் நிதி. நீங்கள் எதுக்கு வீணாக ரிஸ்க் எடுக்கிறீங்க? சரி, நான் வேணா உடனே ஹைவே பேட்ரோலில் இருக்கிற ஒரு 4-5 பீசிஸ் அனுப்புகிறேன். இல்லை சார், வேணாம். துருவ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் இப்போ அர்ஜுனோட லொக்கேஷனுக்கு 400 மீட்டர் பக்கத்தில் தான் இருக்கோம். அவன் இன்னும் துருவை பார்த்தானான்னு கூட தெரியல. அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் அப்போ உங்களோட பிசிசி சென்ட் பண்ணால் போதும். அவன் கட்ட விட்டுடு. நான் சாகலைங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்க. என் கையில் ராடு இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் கட்ட விட்டுடுற. எல்லாத்துக்கும் மேலே தனியாக வேறு வந்திருக்க. அப்போ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க. அதை சொல்கிற வரைக்கும் சாகவே கூடாது. அது வரைக்கும் வெளியினா என்னென்ன தெரியாமல் இருக்கக்கூடாது. நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் உன் பிளான் என்னன்னு சொல்லு. நானும் அதை வாழ்ந்துட்டு போகிறேன். இது வேலைக்காகாது. என்னாச்சு? ஏதோ மெசேஜ் வந்துச்சா? இது வரைக்கும் எதுவும் வரல. எதுக்கும் வெயிட் பண்ணுவோம். நிதி, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? நமக்கு வேறு வழியே இல்லை. அவங்ககிட்ட இருந்த மெசேஜ் வர வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இது ஒன்றும் ட்ரூத் சிரம் இல்லை. இது ஒரு விதமான மயக்க மருந்து. இதை இன்ஜெக்ட் பண்ணி 4 மணி நேரம் கழிச்சு தான் ஒர்க் ஆகும்.
திவா அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. கார் எடு. ஓகே சார், தேங்க்யூ. ம். அர்ஜுன், நியூஸ் பாத்தியா? ஏன் என்னாச்சு? அசோக், துரு 2 பேரையும் தானே நம்ம பிடிச்சி கொடுத்தோம். ஆனா அசோக்கை பத்தி எந்த ஒரு நியூஸும் வரல. துருவை பத்தி மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா? இன்சூரன்ஸ் பணத்துக்காக அனாதை பணத்தை எரிச்சு ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான்னு வந்திருக்கு. ட்ரக்கை பத்தியோ சம்பத்தை பத்தியோ எந்த ஒரு நியூஸும் வரல. என்ன நடக்குது அர்ஜுன்? ரித்திகா, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எல்லாமே நினச்சபடி தான் போயிட்டுருக்கு. புரியல அர்ஜுன். சம்பத் செத்ததுக்கப்புறம் துருவால் ட்ரக் வாங்க முடியும்னா அப்போ நம்மளாலே ட்ரக் வாங்க முடியும். அப்படி தான் ஒவ்வொரு ட்ரக் டீலர்ஸாக நம்ம பிடிக்க போகிறோம். ட்ரக்கை பற்றியோ சம்பத் பற்றியோ நியூஸ் ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா ட்ரக் டீலர்ஸ் எல்லோரும் பதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ டேஞ்சர்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதனால் ட்ரக் நியூஸ் ஏதாவது வெளியே போச்சுன்னா வெறும் 4 டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஹோல் ஸ்டேட்லேயே ட்ரக்கை பேன் பண்ணணும். இந்த விஷயத்தில் எஸ்பி நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சென்னை என்ஐஏ கமிஷனர் திலீப் நாராயணன் இப்போ அவரோட கஸ்டடியில் தான் அசோக் இருக்கான். இனிமேல் நம்ம அவர் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம். இட்ஸ் அ பிகினிங்.